ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கூல் கேஜெட்ஸ் அண்ட் யூஸ்ஃபுல் திங்ஸ். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ரொம்ப வித்தியாசமான ஒரு டெக்னாலஜி வீடியோ. இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மீகோ, த ரோபோட் மீகோ. இது வந்து கேஜெட்டுன்னு சொல்ல முடியாது, ஆனால் அவங்க கூட இருக்க நாய் மாதிரி. இந்த டாக்ஸ்னால் நம்ம அதால் பேச முடியாது நம்மக்கிட்ட, ஆனால் அது அன்பாக இருக்கும். ஆனால் இது எந்த கொஷின் கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். அதாவது ஹியூமனாய்டு ரோபோட் மாதிரி இது அப்படின்னு வச்சுக்கலாம். நம்ம இந்த ரோபோட் பேர் மீகோன்னு சொன்னீங்கன்னா இந்த ரோபோட் உங்களை திரும்பி பார்க்கும். அதான் இந்த ரோபோட் எந்த கொஷின் கேட்டாலும் கூகுள் மாதிரி நம்மளுக்கு பசங்க பேரண்ட்ஸ் இல்லாமல் இருக்கும்போது இது அவங்களுக்கு துணையாக இருக்கும் எப்போ பார்த்தாலும். அது மாதிரி நீங்கள் நினச்சிக்கலாம். அதோட இந்த ரோபோட் அமேசான்லேயே விற்பனை ஆகுது. இந்த ரோபோட்டோட விலை பார்த்தீங்கன்னா 17,000 ரூபாய் வருது. குழந்தைங்க தனியாக இருக்காங்க, அவங்களுக்கு யாராவது கூட வேணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோபோட்டை நீங்கள் வாங்கி கொடுக்கலாம். வாங்க நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். எல்லோரும் சைக்கிளில் காற்றடிக்கணும்னா காலை வச்சு மிதித்து கையை வச்சு அமுக்கணும்ல, அது மாதிரி தானே நம்ம காற்றடிப்போம். அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல. அதுக்காகவே இந்த கேஜெட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஹேண்ட்லேயே அடிக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது இதுவும். இந்த கேஜெட் அமேசான்லேயே விற்பனை ஆகுது. இந்த கேஜெட்டோட ரேட் 300 ரூபாய். வாங்க நம்ம நெக்ஸ்ட் கேஜெட்டுக்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற கேஜெட் குழந்தைங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்க க்ரியேட்டிவிட்டிக்கு இந்த கேஜெட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது குழந்தைங்க நல்லா வரைவாங்கல்ல, அதை அப்படியே 3Dயில் எடுத்துகிட்டு வர முடியுமா, அதுதான் அந்த கேஜெட் தான் இந்த கேஜெட். இந்த பெண்ணில் நம்ம வரைஞ்சோன்னா அது 3Dயில் எடுக்கலாம். அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கூட ஒரு ரோப் மாதிரி ஒன்று தருவாங்க. அதுதான் அந்த க்ளூ மாதிரி. அந்த க்ளூ போட்டு நீங்கள் மேலே இழுத்தீங்கன்னா அது 3Dயில் அப்படியே இருக்கும். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் கேஜெட்டுக்கு போகலாம். ஆனால் இதில் கொஞ்சம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல, அதை ஈஸியாக்கிறதுக்காகவே இந்த மிஷின் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மிஷின் என்னென்னா அது மாதிரி இல்லை, கொஞ்சம் பெரியவங்களுக்காக. அதாவது எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணும்போது சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் தேவைப்படும்ல, அதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இது 3D பிரிண்டர், அது 3D பென் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3D பிரிண்டர். இது இந்திய மதிப்பில் 15,000 ரூபாயிலேருந்தே இருக்குது. இது நிறைய திங்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய, அதாவது பானை, பொம்மை அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இதுக்கும் அதே மாதிரி தான் ஒரு டியூப் தருவாங்க. அதுதான் இதில் க்ளூ மாதிரி ஒட்டும். சரி வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் கேஜெட் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற திங்ஸ் சின்ன பசங்க, அதாவது சயின்ஸில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறவங்க, எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணுறவங்களுக்கு இந்த திங்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அதாவது கிட் ஃபியூரியஸ். இதில் நம்ம 200 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் இதில் இருக்குது. ஆனால் இது தனித்தனியாக நீங்கள் வெளியில் வாங்கினீங்கன்னா இந்த ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே ரேட் அதிகமாகுது. இந்த கிட்டில் 2,000 ரூபாய்க்கு கம்மியாகவே தராங்க. ஆனால் இந்த கிட் 200 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது, 300 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது, 90 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கேற்ற மாதிரி ரேட் டிஃபர் ஆகுது. இது எல்லா ஷாப்பிங்லேயும் விற்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா பை பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் கேஜெட் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய மெக்கானிக்ஸாகவும் இருக்கலாம்ல, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான மாதிரி ஒரு கேஜெட் பார்க்கலாம். நம்ம மேக்னெட்டிக் ஸ்க்ரூ டிரைவர். இதில் 31 in 1 டூல் கிட். அதாவது 31 டூல்ஸ் ஒரே ஒரு டூல் கிட்டில் இருக்குது. அதாவது இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தான். 31 டைப்பான ஸ்க்ரூ டிரைவர் ஒரே இதில் இருக்குது. ஆனால் இது நம்மளுக்கு யூஸ் ஆகுமான்னு தெரியல. ஆனால் மெக்கானிக்ஸ் நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகலாம். இந்த கேஜெட் வேணும்னா அமேசானில் கூட நீங்கள் போட்டு வாங்கிக்கலாம், இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதோட ரேட் பார்த்திங்கன்னா 200லேருந்தே இருக்குது. சரி வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் கேஜெட் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் ஸ்கூல்ஸ் இல்லைனா காலேஜ் படிப்பீங்க. அதுக்கு பேக், நல்ல பேக் செலக்ட் பண்ணி வாங்கணும்னு நினைப்பீங்கள்ல, அதுலேயே சார்ஜர் வச்சு அது மாதிரிலாம் நீங்கள் பேக் செலக்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. அந்த மாதிரி பேக் தான் இது. கொஞ்சம் ரேட்டும் கம்மியாகவே இருக்குது. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜிப்பு, அதுக்கடுத்து லேப்டாப் பேக் மாதிரி தான் இது. அதாவது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஜிப்பு, அப்புறம் லேப்டாப் வைக்கிறதுக்கு இது இருக்குது. அதுக்கடுத்து இந்த பேக்கோட ரேட் பார்த்தீங்கன்னா 600 ரூபாயிலேருந்தே இருக்குது. இந்த பேக் பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அமேசானில் போட்டு பை பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த பேக்கை. இந்த பேக் பேர் USB பேக்.
சரி வாங்க நம்ம இப்போ நெக்ஸ்ட் கேஜெட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கேஜெட் என்னன்னா, இது வந்து கேஜெட்டுன்னு சொல்லாதீங்க, இது வந்து யூஸ்ஃபுல் திங்ஸ். அதாவது நம்ம எல்லார் வீட்லேயும் கம்ப்யூட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே கம்ப்யூட்டருக்கு ஃப்ளெக்சிபிள் கீபோர்டு அது வாங்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருப்பீங்க. ஆனால் இந்த ஃப்ளெக்சிபிள் கீபோர்ட்லேயே ப்ளூடூத்லாம் வச்சு வருது. அந்த இது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது இந்த கீபோர்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸில் வெரைட்டிஸில் வருது. இது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதோட ப்ளூடூத்தில் கூட நீங்கள் கீபோர்டை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம் கம்ப்யூட்டர் கூட. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 400லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு யாராவது வேணும்னு நினச்சிங்கன்னா அமேசானில் புக் பண்ணி கூட வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இதில் வந்து நிறைய கேஜெட்ஸ் வந்து நம்ம இப்போ பார்த்துருப்போம். இந்த கேஜெட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சின்னா பை பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் வேணுனாலும் என்னென்ன வீடியோஸ் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கு ட்ரை பண்ணுறோம் இந்த வீடியோ போடுறதுக்கு.